Honor அவங்களோட flagship சீரியஸில் Honor 400 Pro and 400 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது Honor 400 Pro. டிசைன் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிசைனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 6.7 இன்ச்சஸ்க்காக குவாட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேட ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் Full HD+. இந்த டிஸ்பிளேக்கு DCI P3 கலர் கேமன் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடவே பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஸ்பிளேல 5000 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 460 பிக்சல்ஸ் பெர் இன்ச். நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 3 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12 GB வரைக்கும் ரேம் ஆப்ஷனும் 512 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த ப்ராசஸரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு ஜென்ரேஷன் பழைய ப்ராசஸர் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்னாப்ட்ராகன் 8 Eliteக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்க போகிறதுல ரியல் டைம் யூஸ் பண்ணும்போது. ஸோ தாராளமாக இந்த ப்ராசஸர் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேமராஸும் இங்கே கொஞ்சம் யூனிக்காக கொடுத்துருக்குறாங்க. ப்ரைமரி ஷூட்டர் இங்கே 200 மெகாபிக்சலுக்கான 1/1.4 இன்ச்சஸ்க்கான மெயின் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த கேமரா அபர்ச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.9ல் க்ளாக் பண்ணியிருக்கிறாங்க. செகண்டரி சென்சார் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX856 சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சார் ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ், இதுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த லென்ஸ் வச்சு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் தேர்ட் சென்சார் 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 5300 mAhக்கான சிலிக்கான் கார்பன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டரி சைஸ் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 100 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங்கும் 50 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஃபாஸ்ட்டான சார்ஜர் யூஸ் பண்ணுறதுனால பேட்டரி டிகிரேட் ஆகும்னு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களோட பேட்டரியில் 4 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட அதில் 80% இதால் ரீட்டைன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1200 சைக்கிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பேட்டரி 80% மெயின்டைன் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே Android 15ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஹானரோட ஓன் யூஏயான மேஜிக் OS வெர்ஷன் 9.0 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 6 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் செக்யூரிட்டி பேட்சஸும் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நல்ல ஆப்ஷனாக தான் தெரியுது. இந்த ஃபோனுக்கு Android 16 இந்த இயர் எண்டுக்குள்ளே வரும்னு கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. சாஃப்ட்வேர்னு பேசும்போது இங்கே AI ஆப்ஷன்ஸ் நிறையவே கொடுத்துருக்குறாங்க. AI சப்டைட்டில்ஸ் இருக்குது, AI ட்ரான்ஸ்லேஷன், ரைட்டிங் டூல்ஸு, சம்மரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே AI கொடுத்துருக்குறாங்க. கூடவே ஒரு யூனிக்கான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டீப் ஃபேக் டிடெக்ஷன் ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஸ்கேம் கால்ஸ் ஏதாவது வருது உங்களுக்கு அப்படின்னா இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். பட் இது ரியல் டைமில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல. சப்போஸ் இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். கண்டிப்பாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கும் இந்த ஃபீச்சர் கண்டிப்பாக தேவைப்படும். அடிஷ்னல் அந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. IP68 and 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. கூடவே உங்களுக்கு இதில் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் Honor 400 பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே டிசைன் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.55 இன்ச்சஸ்க்கான Full HD+ AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயுமே ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெட்ஸும் பீக் பிரைட்னஸ் 5000 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 3 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர் இல்லைன்னு சொல்ல, பட் ஒரு 2-3 ஜென்ரேஷன் பழைய ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 3 யூஸ் பண்ணியிருந்தால் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். இந்த ப்ராசஸரையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12 GB வரைக்கும் ரேம் ஆப்ஷனும் 512 GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா இது ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர். மேக்ஸிமம் எல்லா அப்ளிகேஷன் இதால் யூஸ் பண்ண முடியணும். அண்ட் கேமிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மீடியம்லேருந்து ஹை கிராஃபிக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கேம் டிஃபர் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே டியூவல் ரியர் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி சென்சார் சேம் 200 மெகாபிக்சல் சென்சார் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் செகண்டரி சென்சார் பொறுத்த வரைக்கும் இங்கே 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ். அண்ட் கூடவே இந்த ப்ரைமரி சென்சாரில் உங்களுக்கு 30x வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் ஜூம் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. டெலஃபோட்டோ லென்ஸ் இங்கே கட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் சேம் 50 மெகாபிக்சல் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் 5300 mAhக்கான சிலிக்கான் கார்பன் பேட்டரி. ஆனால் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே 66 வாட்ஸ்க்கான ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு கிடையாது. அண்ட் அடிஷ்னலாக
Honor 400 Proல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IP68 and 69 கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து IP65 மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி Honor 400 Proல என்ன கொடுத்தாங்களோ சேம் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபோன் யூகேல மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சைனாவில் ஒரு 28ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. குளோபல் மார்க்கெட்ஸில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுவாங்க. இந்தியாவில் மேக்ஸிமம் வர 2 monthsக்குள்ளே லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் Honor 400 and 400 Pro இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் Honor 400 Pro எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டாப் அண்ட் வேரியண்ட் 12GB RAM 512GB வேரியண்ட் 80,000 rupeesக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் Honor 400 பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் 8256 வந்து 48,000 rupeesக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜென்ரலாக யூகே ப்ரைஸ் எப்போதுமே அதிகமாக தான் இருக்கும் இந்தியன் ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகும்போது அது ப்ரைஸ் ரேஞ்சை எப்படி அப்படிங்க பொறுத்து தான் நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பார்க்கணும். Honor 400 பிலோ 30,000 ப்ரைஸ் பண்ணால் வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் 400 Pro பொறுத்த வரைக்கும் ஒரு 40,000 50,000 ப்ரைஸ் பண்ணால் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபோன்ஸை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.